வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஐபிஓ ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து என்னென்னா ஒரு கவர்மெண்ட் செக்டாரோடைய கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனி மாதிரி இது ஓகேங்களா. இது வந்து என்னென்னா ஒரு 13,000க்கு வந்து நம்ம ஐபிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஓகேங்களா. இது வந்து பாருங்கள், பிட்டிங் ஸ்டார்ட் ஆனது வந்து 20 மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எண்டு பாருங்கள். எண்டு வந்து என்றைக்கு ஆகுதுன்னா 24th, அதாவது 4 டேஸ்க்கு அப்புறம் இதுவாகுது. இது வந்து அலாட்மெண்ட் வந்து என்றைக்குன்னா 25th வந்து அலாட்மெண்ட் ஆகிட்டு நம்ம வந்து லிஸ்ட் வந்து 13th மார்ச் அன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆகுது ஷேர் மார்க்கெட்டில். இதுதான் வந்து இந்த இதோட நம்ம ஃபியூச்சர்ஸும் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், கோல் இந்தியா லிமிட்டடோடைய ஒரு சப் கம்பெனி மாதிரி இது ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாருங்கள், இதோடைய பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதாவது வந்து 1800 க்ரோஸ் வந்து அவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க. அதான் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 80 ஷேர்ஸ் இருக்கும். அதாவது ஷேர் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 163லேருந்து 172 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அந்த 172க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது என்னென்னா ஆவரேஜாக வந்து இயர்லி வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா 1500 க்ரோஸ் வந்து அவங்க டவுன் ஓவர் பண்ணுறாங்க. அதாவது வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் பாருங்கள், அதாவது லாஸ்ட் 9 மந்த்தில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா லாஸ்ட் 9 மந்தில் வந்து 1400 க்ரோஸ் வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 2025 வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 2000 க்ரோஸ் வந்து ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து அசட்டும் பாருங்கள், அசட்டும் வந்து 2000, அதாவது லாஸ்ட்டு 9 மந்த்லேயே வந்து 3000 க்ரோஸ், அதாவது 2.9 3000 க்ரோஸ் கிட்ட வந்து அவங்களுடைய அசட்டை வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா. இது வந்து ஏதாவது என்னென்னா நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன ரெஃபர் பண்ணுறதுன்னா அவங்க இஷ்யூ சைஸோட அசட்டும் அந்த அசட் சைஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த இதோட டீட்டெயில்ஸு. உங்களுக்கு வந்து என்னென்னா வேறு இதில் இதை வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறோம். தேங்க்யூ.